ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 10த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவும் தலைவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தலைவர் கேட்கிறாரு, "செங்கன் கிட்ட இருந்து ஏதாவது அப்டேட் இருக்கா?" அப்படின்னு. அப்போ ஹீரோவும் சொல்றான், "ஆமா, அவரோட பொண்ண ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறமா வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிர்றேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றப்போ, "அப்படியா? நல்லது தான். ஆனா வந்து கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணு. இதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஆளுங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து ஹீரோ கேட்குறான், "இந்த செங்கன் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னா, அவங்களோட பொண்ணும், ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க?" அப்படிங்கும்போது, "அவங்கள வந்து அடிமையாக்கி எல்லாருக்கும் வேலை செய்ய விட்டுருவாங்க." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "அது மட்டும் வேணாம். ஏன்னா அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலையே. இவன் கொள்ள அடிச்ச காச கூட அவன் கான்குபைன் கிட்ட தான் குடுத்தானே தவிர, இவங்க 2 பேத்துக்கிட்ட எதுவுமே குடுக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தே கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் கஷ்டப்படணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, தலைவரே கேட்கிறாரு, "எப்ப இருந்து நான் இப்ப ரொம்ப நல்லவனான நீ?" அப்படின்னு. இது வந்து ஹீரோயினோட ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே தலைவருக்கே ஒரே ஆச்சரியமாயிருது. இவ்ளோ டஃப்பான ஆளுக்குள்ள இவ்ளோ கைண்ட்னஸா அப்படின்ட்டு. அதுக்கு ப்ரோ சரி அதெல்லாம் விடு. உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் இல்ல. எப்பவும் போல தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோயின் வந்து அந்த தலைவிய பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க, அவங்க பொண்ணு எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, "நான் வந்து அந்த கோயில் திருவிழாலயே உங்கள பார்க்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா வந்து உங்கள பார்க்க முடியல. பட் நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவியும் சொல்லிட்டு இருக்காங்க, "ஹீரோயினும் வந்து என்னோட பொண்ணு மாரி தான். ரொம்ப சைலன்ட்டா இருப்பா. ரொம்ப பொலைட்டா இருப்பா. அவ வந்து எவ்ளோ அழகா இருக்காளோ, அவ்ளோக்கு அவ்ளோ ஸ்மார்ட்டாவும் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போயிருப்பாளே, அவ என்ன சொல்லிட்டு இருக்கா, "என்ன ஹீரோயின் வந்து ரொம்ப டல்லா இருக்க மாரி இருக்காங்க. என்ன ஹீரோ வந்து மிலிட்ரின்னு உங்கள கண்டுக்கிறதே இல்லையோ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அதெல்லாம் கிடையாது. ஹீரோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிலிட்ரில வேலை செய்றாரோ, அவ்வளோக்கு அவ்வளோ வீட்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் ஒரு மனைவியா நான் அவங்க வீட்ல வந்து நான் பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கேன். நெறைய வேலைலாம் நான் கத்துக்கணும். இப்ப தான் புதுசா வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்க இருக்கிறது எல்லாமே மேனேஜ் பண்றப்போ கொஞ்சம் டல்லா தான் இருப்பேன். ஆனா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவளுக்கு அப்படியே நோஸ் கட் பண்ண மாரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. இந்த பொண்ணும் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, "இங்க பாரேன் நீ கல்யாணம் பண்ணது இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்க ஒருத்தன தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ஊர்ல 1000 பேர் 1008 பேசுவாங்க. ஆனா அவர் எப்படி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளிய வராங்க. இவங்க வெளிய வந்ததுமே ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "இப்ப தெரியும் ஹீரோ வந்து உன் மேல எவ்ளோ லவ் வச்சிருக்கானா, இல்ல அத்தனையும் நடிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கப்போ கால நடுவுல விட்டுறா. ஹீரோயின் விழுகுற மாரி போயிடுறா. ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்து ஹீரோயின எப்படியோ விழுகாம புடிச்சுக்கிறான். புடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்ப சொல்றான், "இங்க பாரு ஜாய் உன் வேலைய மட்டும் பாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தூக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றான், "போதும் போதும் இறக்கி விடுங்க" அப்படிங்கும்போது, "இங்க பாரேன் நான் இப்ப உன்ன தூக்கிட்டு போனேன்னு வையேன், எல்லாருமே உன் மேல நான் ரொம்ப டீப்பா லவ்ல இருக்கேன்னு நெனைப்பாங்க. இது மாரி தானே உனக்கும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயினும், "இவன் நடிக்கிறதுல நம்மள விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கசின் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி செங்கனோட பொண்ணு வந்திருக்காங்க. ஆனா கூட ஹீரோயினும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்கே ஆகல. இவன் கேட்கிறான், "நீங்க போய் அவங்கள பார்க்கலையா?" அப்படின்னு. ஹீரோவும் பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம், "ஐயய்யோ! இவன் என்ன சொன்னாலும் வந்து அப்படி பிரச்சனை பண்ற மாரி தான் முறைப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் அந்த ரூம கிளீன் பண்ண இப்பவே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எஸ் ஆயி போயிடுறான். அதுக்கப்புறமா செங்கனோட பொண்ணும், ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு கண்டிப்பா உங்க அப்பா வந்து உன்கிட்ட ஏதாவது தனியா சொல்லணும்னு நெனைப்பாரு. அதனால நான் கேட் கிட்டயே வெயிட் பண்றேன். நீ போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவளும் உள்ள போறா. உள்ள போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபுட் குடுக்குற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசுறா. "சொல்லுங்க என்ன சொல்லணும்?" அப்படின்னு உடனே இவங்க அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட காட்டல. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, "இங்க பாரு இது நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இது ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இத நீ வேற யாருக்கிட்ட சொன்ன அப்படின்னா, உன் பிரதரோட லைஃபே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் கேட்கிறா, "அவ்வளோதானா? இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அப்ப என்னோட நிலைமை, அம்மாவோட நிலைமைலாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படிங்கும்போது இவரும் சொல்றாரு, "நான் என்னைக்குமே அத பத்தி யோசிச்சதே இல்ல. ஒன்ஸ் நீ வந்து உன் பிரதர காப்பாத்திட்ட அப்படின்னா, அவன் வந்து உன்ன பார்த்துக்குவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "அவன் நல்லா இருக்கும்போதே என்னெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டது கிடையாது. இப்போ அவன் பிரச்சனையில இருக்கப்போ மட்டும் வந்து அவன் என்ன பார்த்துக்குவா போறா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அவங்க அப்பா அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோவும் வந்து செக் பண்ணி பார்க்குறான். அவன் வந்து செத்து போயிடுறான். இவங்க அந்த பாடிய செக் பண்ணி பார்த்ததுல பாய்சன்னால தான் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுவும் அவங்க கொண்டு வந்த ஒயின்ல தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால அந்த பொண்ண புடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. "சொல்லு எதுக்காக இப்படி பாய்சன் வச்சீங்க?" அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பயந்துட்டே சொல்றா, "எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் டைரக்ட்டா ஃபுட்ட கொண்டு போய் குடுத்தேன். அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படியே பயந்துட்டே வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கும்போது, ஹீரோயின் தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. "கிச்சன்ல ஃபுட் ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்ததுலருந்து நான் தான் கூட இருக்கேன். அதனால நடுவுலலாம் யாருமே இத தொடவோ இல்ல, யாரும் மிக்ஸ் பண்ணவே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப ஏதாவது
அத மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா கிச்சன்ல தான் வந்து பண்ணியிருக்கணும். மத்தபடி எங்கேயும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மூஞ்ச டெரரா வச்சுட்டு, "சொல்லு உங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு சாகுறதுக்கு முன்னாடி?" அப்டின்னு கேட்கிறப்போ, இவ அப்டியே பயந்துட்டு வாயே வரமாட்டேங்குது பேசுறதுக்கே. அப்போ ஹீரோயின் தான் வந்து, "இவ்ளோ டெரரா வந்து கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு தான். அவ எப்டி பதில் பேசுவா?" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றா, "இங்க பாரு நீ கொஞ்சம் காமா இரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொன்னாரு அப்டிங்கிறது இவங்க என்ன கேட்குறாங்களோ, அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்ன அப்டின்னா மட்டும் தான், உன் பேர்ல வந்து எந்த தப்பும் இல்ல அப்டிங்கிறத கிளியர் பண்ண முடியும்." அப்டின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறா. போகும்போது ஹீரோவ திட்டிட்டே தான் போயிட்டுருக்கா. இவ எவ்ளோ கஷ்டத்துல இருப்பா இந்த மாதிரி டைம்ல. இப்போ வந்து உட்காந்து டெரரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அந்த கூட இருக்க கசின் தான் சொல்றான், "இங்க பாரு எவ்ளோக்கு எவ்ளோ அவரு சீக்கிரமா வந்து க்ளூ எல்லாம் கண்டுபிடிக்கிறாரோ, அவ்ளோக்கு அவ்ளோ இந்த பொண்ணோட நேம வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்காக தான்" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு புடிச்ச எல்லா ஃபேவரைட் டிஷ்ஷும் வந்து சமைச்சு வைக்க சொல்லியிருப்பா. அதனால ஹெட் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு அங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கப்போ ஹீரோ கேட்குறான், "என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் உங்கள மத்தவங்கள எல்லாத்தையும் வந்து நான் எப்படி ட்ரீட் பண்றேன்?" அப்படிங்கும்போது இவன் வந்து, "நீங்க ரொம்ப ஹம்பிளான பெர்சன். ரொம்ப கைண்டா நடந்துப்பீங்க." அப்படி இப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரியான கல் நெஞ்சுக்காரன். மனசாட்சியே இல்ல இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோவே சொல்றான், "நான் வந்து ரொம்ப கல் நெஞ்சுக்காரனா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, இவரும் வந்து சமாளிக்கிறாரு. "அப்படிலாம் கிடையாதே. நீங்க வந்து ரொம்ப நல்லவரு, வல்லவரு" அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கப்போ, ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வரா. ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால அவங்களால சாப்பிட வர முடியாது அப்படின்னு உடனே ஹீரோ கேட்குறான், "என்னாச்சு?" அப்படின்னு. அங்க நெறைய பேர் இருக்கிறதுனால இவ எதுவுமே சொல்லல. அதனால ஹீரோவே வந்து டைரக்ட்டா ஹீரோயின் பார்க்கறதுக்காக வரான். ஹீரோ என்ன நெனச்சுக்கிறா அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட நெனச்சு தான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக வந்து நீ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றா, "எனக்கு பீரியட்ஸ் ஆகுற டைம் வந்துச்சு அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு பழகிடுச்சு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, "ஹீரோயின் குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க" அப்படின்னு. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பார்க்குறா, "பரவால்ல இவன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கான். நம்ம தான் தப்பா நெனச்சுட்டு இருக்கோம் போல" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, "சரி இப்போ நீ போய் குளி" அப்படிங்கும்போது ஹீரோயின் நெனச்சுட்டு இருக்கா, ஹீரோவும் நம்ம கூட சேர்ந்து குளிக்குவான் போல அப்படின்னு. ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்துட்டு, "இங்க பாரு நீ குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின், "அதானே பார்த்தேன் இவன் எங்க திருந்த போறான்" அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறான். வெளிய வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, "என்னாச்சு மாசம் மாசம் ஹீரோயின் இப்படிதான் ரொம்ப வீக் ஆயிருவாளா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொல்றாங்க, "ஆமா ஹீரோயின் வந்து பொறக்கும்போதே ப்ரீமெச்சூர் பேபியா தான் பொறந்தாங்க. அதனால அப்ப இருந்தே இன்னுமே ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ப்ராப்பரா கியூர் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஹீரோ எல்லாமே நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த ஜூ கிங் கிட்ட பேசுறதுக்கு ரெவென்யூ மினிஸ்டர் வந்திருக்கான். அவன வந்து ஹவுசிங் ஏஜென்ட்டா டவுன்கிரேட் பண்ணி விட்டாங்க போல. அதனால இந்த ஜூ கிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். இந்த மாரி நல்ல பையன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருப்பான் போல. அவரும் நெறைய வாட்டி சொல்லியிருப்பாரு, "ஒரு வீடு கட்டிக்கோ, உனக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்கோ" அப்படிங்கும்போது அவன் சொல்றான், "எதுக்கு? எனக்குன்னு இன்னும் ஃபேமிலி இருக்கா என்ன? வேஸ்ட் ஆஃப் மனி தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மிஸ்டர் செங்கன் இறந்து போயிட்டாரு. நல்ல வேளை இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேலும் ஹீரோக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா, இனி அது புதுசா தான் பொறந்து வரணும். இதுக்கப்புறம்லாம் அவன் ஏதோ டீப்பாலாம் தோண்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோவும், ஹீரோயினும் வந்து அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வந்த உடனே ஹீரோயின் வந்து "மீமி எங்க?" அப்படின்னு கேட்டுட்டு மீமிய பார்க்கறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினோட அப்பாவும் வந்து சரி தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க மீமியோட அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, "ஹீரோயின கடத்திட்டு போனாங்களே ஏதாவது தெரிஞ்சுதா?" அப்படிங்கும்போது தான் மீமியோட அப்பாவுக்கே தெரியுது ஹீரோயின கடத்திருக்காங்க அப்படிங்கிறதே. மீமியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, "என்னடா இந்த விஷயத்த என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோ தான் சொல்றான், "நான் தான் நெறைய பேத்துக்கு தெரிய வேணாம். ஏன்னா எவ்ளோ பேத்துக்கு தெரியுதோ அவ்ளோக்கு அவ்ளோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன்." அப்படிங்கிறதுனால இவரும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்றான், "எனக்கு கொஞ்சம் பேத்து மேல டவுட் இருக்கு. யாரு வந்து ஹீரோயின கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது. பட் ஹீரோயினோட அப்பா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கும்போது அவரே சொல்றாரு, "பேசாம நான் மிலிட்டரில இருந்தே நின்றுலான்னு இருக்கேன். ஏன்னா நாங்க போறதுனால தானே என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு." அப்படிங்கும்போது மீமியோட அப்பா சொல்றாரு, "நீ மிலிட்டரில இருந்து நின்னா மட்டும் போதுமா? நீ ரிட்டயர் ஆனாலுமே நீ முன்னாடி வச்சிருந்த பகை எல்லாம் கண்டிப்பா ஹீரோயின தொடர தான் செய்யும். அதுக்காக எல்லாம் நீ மிலிட்டரில இருந்து ரிட்டயர் ஆகக்கூடாது." அப்படிங்கும்போது அவரும் சொல்றாரு, "எனக்கும் வயசாகுது இல்லடா. நானும் ரிட்டயர் ஆகுறேன். வேற யாராவது கேப்பபிளா இருக்கவங்க வந்து அத பார்க்கட்டுமே." அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ சொல்றான், "இப்போதைக்கு நீங்க போங்க. போயிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ திருப்பி வரணும்னு தோணுதோ அப்ப திருப்பி வாங்க. ஆனா நீங்க திருப்பி வந்தாலுமே உங்களோட மிலிட்டரிய எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கிற மாரி ஒரு ஆள வந்து நீங்க செட் பண்ணி வச்சுட்டு வரணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் மீமியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீமி சொல்றா, "நான் வந்து உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன். ஆனா நீ கல்யாணம் ஆகி போயிட்ட. அதுக்கப்புறமா வந்து நானே ஃபர்ஸ்ட் வந்து உன்ன பார்க்கக்கூடாது அப்படின்னு அம்மா தான் போக வேணாம் சொல்லிட்டாங்க. நீ வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றா. எனக்கும் கொஞ்சம் பேருக்கு மேல டவுட்டா இருக்கு. பட் இன்னும் எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல. சரி அதெல்லாம் விடு. அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மிமி கேட்கிறா, "சரி ஓகே எல்லாமே முடிஞ்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு உனக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகல. நீ எல்லாம் இத பத்தி பேசவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். "ஏய் ஆன்டி மாரி பேசிட்டு இருக்காம சொல்லு." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்றா,
சொல்றா, "ஹீரோக்கு என் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல போல." அப்படிங்கும்போது மிமிக்கு ஒரே கோவம் வந்துருது. "உனக்கு என்ன அழகு இல்லையா? அறிவு இல்லையா? இவ்ளோ அழகா இருக்க உன்னையே வந்து ஹீரோக்கு பிடிக்கலன்னா, எந்த மாரி தான் பொண்ணு அவருக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி இங்க மிமி எகிறிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கப்பவே வந்து ஹீரோ வெளிய வந்துடுறான். இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா ஹீரோயின் சொல்றா, "ஒருவேள அவருக்கு ஆண்மையே இல்லையோ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோக்கு கோவம் வந்துருது. அப்படியே திரும்பி போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கப்போ, ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபுட் மட்டும் எடுத்து நெறைய வைக்கிறாரு. "இதெல்லாம் சாப்பிடலாம். பசங்க சாப்பிடணும். அதுவும் இல்லாம இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நல்லா பூஸ்ட் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க மிமியோட அப்பா, "என்னடா பேசிட்டு இருக்க? பொண்ணுங்கலாம் இருக்கும்போது." அப்படிங்கும்போது, "இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். அதுக்கு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து மொறச்சிட்டு இருக்கா. இவ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா? எல்லார்கிட்டயும் நான் வந்து ஏதோ தகுதி இல்லாதவன்னு சொல்லி வச்சிருக்கா போல அப்படின்னு நெனச்சுட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம, "எல்லாம் விதிப்படி தானே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்து, "விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும். நாங்க எங்க சைட்ல இருந்து ட்ரை பண்றோம்." அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கே ஒரே ஷாக்கா இருக்கு. இவங்கலாம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ஆள் ஒருத்தன் வரான். அவன் வந்து சொல்றான், "இந்த மாரி மிஸ்டர் சிங்கனுக்கு பாய்சன் வச்சது வந்து மிஸ்டர் கூவோட அரண்மனையில இருந்து தான் போயிருக்கு. அதனால கோர்ட் வந்து உங்கள வர சொல்லியிருக்காங்க. தலைவரும் வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொன்னதுனால, இவனும் வந்து சொல்றான், "இந்த மாரி கோர்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. தலைவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிறதுனால, அங்கிருந்து அவனும் கிளம்புறான். போகும்போது, "நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான் ஹீரோயின் கிட்ட. இங்க ஹீரோயினும் மிமியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒருத்தி வரா. வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்ஸஸ் கூவோட மெய்ட் வந்திருக்காங்க. உங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களே வர சொல்றாங்க. அவ வந்து சொல்றா, "உங்க ஃப்ரெண்டு ஜெயில்ல அவங்க அப்பாவ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்ச நேரம் தான் வீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே தனியாவே போக மாட்டாங்க. எப்ப போனாலுமே கூட வந்து யாராவது கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தனியா போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வீட்டுக்கே வரல. அவங்கள இப்ப காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் கேட்கிறா, "எல்லா பக்கம் தேடி பார்த்தீங்களா? அவ அடிக்கடி போற இடத்துலலாம் பார்த்தாச்சா?" அப்படிங்கும்போது, "எல்லா பக்கமுமே பார்த்தாச்சு. ஆனா அவங்கள காணோம். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கோர்ட்ல எல்லாருமே தலைவர் முன்னாடி நின்னு அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ தான் அவங்க அப்பாவ கொன்றுக்கா. அவர் ரொம்ப நாளா அவங்களலாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுனால, அங்கருந்து எடுத்துட்டு வரும்போது ஒயின்ல பாய்சன் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து அங்க வேலை செய்றவங்க தான். சமைக்கும்போது அவங்க தான் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் எவிடன்ஸா மிலிட்டரி ஃபண்ட் எல்லாம் பதுக்கி வச்சது இவரு தான் அப்படின்னு சொல்லி, இந்த ஜூக்கிங்கோட ஆள் வந்து ஃபுல்லா எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து, "இவர் தான் செத்து போயிட்டாரு. இனி வந்து யாரு சொல்லுவா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவர் தலையிலேயே கட்டிர்றாங்க. எல்லா எவிடன்ஸுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தலைவருக்கும் வேற வழி இல்ல. அவர் வந்து ஜட்ஜ்மென்ட் குடுக்க ஆரம்பிச்சுடுறாரு. இந்த மாதிரி இவர் என்னதான் இறந்து போயிருந்தாலும் அப்படின்னாலும், இவர் பண்ணது வந்து பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கும் வந்து இது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலி கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே புடுங்கிரணும். இவங்களையுமே அடிமையா வித்தரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோவும் ஜோவையும் அப்படியே பேசிட்டே வெளிய வராங்க. அவன் ஜோவை சொல்றா, "எவ்ளோ கிளவரா மூவ் பண்ணியிருக்காங்கல்ல. நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க." அப்படின்னு பேசிட்டு வரும்போது, ஹீரோவோட ஆள் வந்து சொல்றான், "மிஸ் கு வந்து சிட்டி விட்டு வெளிய போயிட்டாங்க." அப்படின்னு. இங்க வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இந்த மாதிரி நான் கேட் கீப்பர் கிட்ட விசாரிச்சேன். அப்ப அவரு சொல்றாரு, இந்த மாரி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா 6 மைல் தூரம் தள்ளி இருக்க ஒரு இடத்துக்கு போறதா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அவங்க சொன்னத பொறுத்து பார்க்குறப்போ, கண்டிப்பா அது மிஸ் குவா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கேட்குறான், "எங்க போறீங்க?" அப்படின்னு. "நான் போய் எப்படியோ அவள கண்டுபிடிச்சே ஆகணும். அவ கொஞ்சம் பயந்த ஒரு பொண்ணு தான். ஆனா ஏன் தனியா போனா அப்படின்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மீமி வந்து, "நானும் கூட வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம தனியா போறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. அதனால நான் ஹாயும் கிட்ட சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு எங்க வந்திருப்பான்னு பார்த்தா, இவங்க அண்ணன கடத்தி வச்சிருக்காங்க. கடத்தி வச்சுட்டு அந்த பையன் வந்து எல்லா எவிடன்ஸும் நீ குடுத்தா மட்டும் தான் உன்ன உன் ஃபேமிலிய வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் சொல்றா, "நான் அந்த எவிடன்ஸ் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறமும் நீ எங்களெல்லாம் கொன்றுவ. இதுல என்ன கேரண்டி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பக்கத்துல இருக்க அவங்க அண்ணன் கழுத்த வெட்டி அப்படியே கொன்னுடுறான். அவ யோசிச்சு பார்க்குறா, அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்க ஒரு பாக்ஸ் இருக்குமா. அந்த பாக்ஸ்க்குள்ள தான் அந்த எவிடன்ஸ்க்கான எல்லா லீடுமே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இவன் வந்து அது எதுவுமே சொல்ற மாரி தெரியல. அதனால உன்னையும் உங்க அம்மாவையும் கொன்னுட்டா, அதுக்கப்புறம் யாருக்கு இந்த எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொல்ல வர்றப்போ, ஹீரோவும் அவனோட ஆளும் வந்துடுறாங்க. அங்க தான் ஹீரோயின கடத்தி வச்சிருப்பான்ல அவனுமே இருக்கான். இங்க ஹீரோவோட ஆள் தான் அவன தொரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பொண்ண இங்கிருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஓடிர்றா. ஆனா அந்த பின்னாடி வந்து ஹீரோயின கடத்தி வச்சிருந்தானே அவன் வந்து தொரத்திட்டே வந்துட்டு இருக்கான். அவ அப்படியே போய் ஒரு பக்கம் தடுக்கி விழுந்துடுறா. அங்க கரெக்ட்டா ஹீரோயினும் வந்து காப்பாத்திர்றா. அந்த இடத்துக்கு அவனுமே வந்துடுறான். ஹீரோயினுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவன கடத்திட்டு போகும்போது தான் அவனோட கண்ணையும், ஐப்ரோஸையும் பார்த்திருப்பா. அதே மாதிரி தான் இருக்கானேன்னு பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.